நிறைய விழாக்கு போவேன், டிஃப்ரெண்ட் விதவிதமான விழாக்களுக்கு போயிருக்கேன், போயிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த விழா, இந்த நுகர்வோர் கன்சியூமர்காக இந்த விழா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு விழா நான் கலந்துட்டே இல்லை, நான் போனதே இல்லைன்னு நினைக்கிறேன். போனதே இல்லை. ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விழாக்கு நான் வந்திருக்கேன். சோ இது ஒரு புது அனுபவம், எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நாம எல்லாரும் கன்சியூமர்ஸ் தான், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நாம தினசரி பொருளா இருக்கட்டும், சேவையா இருக்கட்டும், ஒரு விதமா இன்னொரு விதமா கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருக்குமா இல்லையா? இருக்கும். கொடுத்தாதான் ஒரு பொருளோ ஒரு சேவையோ ஏதாவது நமக்கு கையில வரும். சோ அது வந்து தரமானது, கரெக்டா இருக்கணும். கரெக்டா இல்லைன்னா கன்சியூமர் கோர்ட் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க வந்து அதுல என்ன சரியில்லை, ஏன் சரியில்லை, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க வந்து அது சரி பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா அந்த அமைப்புக்கு நம்ம போலாமா வேண்டாமா, அந்த அமைப்புக்கு எப்படி ரீச் பண்றது, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸும் ஸ்பெஷலி பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அவேர்னஸ் கொஞ்சம் இன்னும் இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். இருக்கு, பட் இன்னும் தினசரி முறையில நம்ம ஏதாவது ஒரு வகையா நமக்கு கன்சியூமர்ஸ் விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தா அதை எப்படி அது வந்து நம்ம போலாம் சால்வ் பண்றதுக்கு. அந்த தைரியம் முதல்ல நமக்குள்ள வரணும், அதுவும் பெண்களுக்குள்ள வரணும். அது பண்றதுக்கு தான் இந்த அமைப்புன்னு இங்க இருக்காங்க. நன்றி எல்லாருக்கும். இந்த அமைப்புல சேர்ந்து எல்லாருக்கும் பெரிய வேலை செய்யறீங்க நீங்க எல்லாரும். இப்போ இங்க நீங்க மைக்ல பேசினது அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. சின்ன சின்னதா இருக்கும், சில நேரம் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். இது பண்ணா பெரிய பிரச்சனையா வந்துருமோன்னு பயப்படுறோம். எதுக்கு இது? நம்ம இந்த மாதிரி ஒரு நடந்திருக்குது, சின்னதா நமக்கு ஒரு ஏமாற்றம் நடந்திருக்குது, எதுக்கு இது பெருசா பண்ணணும், எதுக்கு இது பெருசா ஆக்கணும், எதுக்கு இது நம்ம சொல்லணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். நிறைய முறை அதை நம்ம நினைக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம் சில நேரம். அந்த அலட்சியம்தான் மேலும் மேலும் நமக்கு வந்து இது இன்னும் தூண்டுறதுக்கு வந்து செய்யுது. இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடக்குதுன்னா சில நேரம் நம்மளோட அலட்சியங்கள்னால தான் கூட இருக்கு. சோ தைரியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றமோ ஃபீல் ஆச்சுன்னா தைரியமா வந்து உங்களோட என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோ ஏதாவது பொருளோ என்ன என்ன இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க வந்து உங்களுக்கு வந்து அது சரி பண்ணிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு மனசுல குழப்பம் இருக்கா, கன்ஃபியூஷன் இருக்கா, ஏதாவது இருந்தாலும் அவங்க ரெடியா இருக்காங்க. I am also a consumer. Everyday basisல காய்கறியில இருந்து எல்லா பொருள் வாங்குறேன். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு இப்ப நான் ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கிறதுனால மேக்கப் போட்டுட்டு, இப்ப நான் பெருசா மேக்கப் எப்பவுமே போடுறது இல்லை. ஆனா சொல்றேன், அதை மேக்கப் ரிமூவர்னு ஒண்ணு இருக்கு, மேக்கப் எடுக்கிறதுக்கு. அதிலும் பல பிளான்ஸ் இருக்குது. ஆனா நான் வாங்கவே மாட்டேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப சிம்பிளானது, கோகோனட் ஆயில். என்னோட பாட்டியிலிருந்து பாட்டி யூஸ் பண்ற ஒரு பொருள், அததான் யூஸ் பண்ணுவேன். யாரும் என்ன ஏமாத்தவே முடியாது. ஒரு பொருள்னா அதை எவ்வளவு வருஷமா நான் யூஸ் பண்ண அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சோப்புனா அதை என்ன நான் யூஸ் பண்றது அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு எண்ணெய்னா என்னன்னா அதுதான். புதுசான ஒரு பியூட்டிக்கு, புதுசான ஒரு விளம்பரத்துக்கு நான் எப்பவுமே போன ஆளு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தான் கெடுதல். நம்ம உடம்புக்கு அது சூட் ஆகுமா, நம்ம ஹெல்த்துக்கு அது சரியா வருமா, அதை முதல்ல நம்ம பார்க்கணும்.
அதனால உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமானது. அதுல போய் ஏமாறாதீங்க. ஹெல்த்தை முதல்ல பாருங்க. நல்ல பொருள் வாங்குங்க. தரமான இடத்துல இருந்து பாருங்க. அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இந்த அமைப்பிற்கு வாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. தைரியமா ஹெல்ப் வாங்கிக்கோங்க. அண்ட் பி ஸ்ட்ராங், பி சேஃப். அண்ட் தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு.